திரு பிரியன், இபிஎஸ் முதல்வராக்கணும், அது பாஜகவுடைய கடமை அப்படின்னு பேசின திரு அண்ணாமலையும், இபிஎஸ் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னா நாங்க கூட்டணிக்கே வரமாட்டோம் அப்படின்னு சொன்ன தினகரனும் சந்தித்திருக்கிறாங்க. அதான் இந்த சந்திப்புடைய முக்கியத்துவம். யார் யாரை கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க ரெண்டு தரப்புல? இல்லை, அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா தினகரனை என்டிஏ கூட்டணிக்கு மீண்டும் கொண்டு வரதுக்காக தான் அண்ணாமலை சந்திச்சாரான்றது எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அவருடைய நோக்கம் அது இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா அண்ணாமலைக்கும் பாஜக மேலிடத்துக்குமே பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இப்போ ஆக்சுவலாக அண்ணாமலை கடந்த சில நாட்களாக எந்த பார்ட்டி விஷயத்துலையும் நிகழ்ச்சியிலும் இல்லை, தனியார் நிகழ்ச்சிகளில் தான் கலந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு கூட சபரிமலைக்கு போயிருக்காரு, தனியார் நிகழ்ச்சி தான் அது கேரளா அங்கே நடக்குது, அதுக்கு போயிருக்காரு. ஸோ அதனால் அவருக்கும் பாஜக மேலிடத்துக்குமே ஒரு கேப் வந்துட்டுருக்கு. அந்த கேப் எவ்வளோ தூரம் விரிவடையும் சொல்ல முடியாது. ஸோ அவர் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கார். அவர் எடப்பாடியை முதல்வராக்கணும்னு பேசினது தான் ரொம்ப செயற்கையான ஒரு பேச்சு. அவருடைய நிச்சயமாக அவருடைய அரசியலில் எடப்பாடி ஒரு நிரந்தரமான எதிரியாக மாறிட்டார். அதான் அடிப்படையான விஷயம். அது ரெண்டு பேருக்குமே வெற்றிவே ஆகாது, அது சரியாகாது. ஏன்னா அண்ணாமலை திரு தினகரன் ரெண்டு தரப்புக்குமே அவர் நிரந்தர எதிரி ஆகிட்டார். அது எப்படி இப்போ கருணாநிதி ஜெயலலிதாவும் கருணாநிதி எம்ஜிஆர் இருந்தாங்களோ அந்த மாதிரி அந்த லெவலில். ஏன்னா அது கோயம்புத்தூர் பாலிடிக்ஸில் அது அவங்களுக்கு அந்த விஷயம் அவசியமாகுது. ஏன்னா நீங்கள் நெருங்கி இருந்து அங்கே நீங்கள் வளர முடியாது. ஸோ நீங்கள் தனியாக இருந்தால் தான் வளர முடியும். எடப்பாடி எதிர்த்து நின்று இவர் வளரணும் பார்க்கலாம், இவரை ஓரங்கட்டிட்டு அவர் வளரணும் பார்க்கலாம். அவருக்கு எடப்பாடிக்கு ஒரு பெரிய கட்சி துணையாக இருக்குது, அதனால் அவருக்கு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது. இவர் ஒரு நேஷனல் பார்ட்டியில் இருந்தார். நேஷனல் பார்ட்டியில் இருந்து ஒரு தலைவராக இருந்து கட்சியை வளர்த்து ஓரளவுக்கு என் மக்கள் யாத்திரையெல்லாம் போய் ஒரு 11% ஓட்டை வாங்கி அது 11% கொஞ்சம் அதிகமாக ஓட்டு வாங்கிட்டார்ன்றது உண்மை. ஸோ அதனால் தான் பாடுபட்டுருக்கோம், தன்னை பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க, இன்னொரு கட்சி கூட்டணிக்கு வருதுன்றதுனால நம்மளை தூக்கிட்டாங்கன்ற அந்த பாதிப்பு இருக்கு இல்லையா, அதனால் அவர் எடப்பாடி அவருக்கு எதிரி ஆகிட்டார். ஸோ அது அவ்வளோ சீக்கிரம் அவர் இதாக மாட்டார். அந்த 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 அதிர்ச்சி, அந்த வேதனையிலேருந்து மீள்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறையும். அவர் மனசுக்குள்ளே அது ஒரு வடுவாக தான் இருக்கும் அது ஆக்சுவலாக. ஸோ அதனால் அவர் எடப்பாடியை எதிரியாக தான் கருதுவார். அவரை எப்படி வீழ்த்தணும் தான் நினைப்பார். இல்லை வேற ஏதோ திட்டம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல? இல்லை அதான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்பொழுது நயினார் நேற்று இவரை பார்க்குறாரு, யாரை, எடப்பாடியை பார்க்குறாரு. பார்த்துட்டு வெளில என்ன சொல்கிறாரு, என்டிஏ கூட்டணிக்கு தினகரன் வருவாரா கேட்டதுக்கு என்ன சொல்கிறார், அது அவங்கள போய் கேளுங்க அப்படின்றார். இதே நயினார் போன வாரம் என்ன பேசினார், நான் போய் சந்திப்பேன், யாரை, தினகரனை சந்திப்பேன், ஓபிஎஸ்ஸை சந்திப்பேன் எல்லாம் சொன்னீங்க. இன்றைக்கி என்ன திடீர்னு நீங்கள் எடப்பாடியை சந்திச்சுட்டு வந்த பிறகு இந்த மாதிரி ஏன் சொல்கிறீங்க? தினகரன், ஓபிஎஸ், சிபிஎஸ் எல்லாரும் ஒரே மேடையில் இருப்பார்கள்னு திரு நயினார் சொன்னார். அதுவும் சொன்னார். என்னோட நம்பர் அவர்கிட்ட இருக்குன்னு ஓபிஎஸ் சொன்னார், இவர் பண்ணுவேன்னு சொன்னார், எல்லாம் சந்திப்பேன்னு சொன்னார், எல்லாம் நடந்தது. அப்போ டெல்லியில் போய் அமித்ஷாவை எடப்பாடி பார்த்துட்டு வந்த பிறகு ஒரு கிளியரான ஒரு விஷயத்தை எடப்பாடி கையில் எடுக்கிறார். தினகரனை சேர்க்கறது இல்லைன்னு ஒரு முடிவை கையில் எடுக்கிறார். இல்லாட்டி நேற்று நயினாரோட விஷயமே வேறு மாதிரி பேசியிருப்பார். இல்லை அதுக்கான முயற்சியை நாங்கள் பண்ணுவோம் சொல்லியிருப்பார். எடப்பாடியை பார்த்துட்டு வந்த பிறகு அவர் என்ன சொல்கிறார், அவங்கள போய் கேட்க வேண்டிய விஷயன்றார். அப்போ கை கழுவி விட்டார், விஷயத்தை கை கழுவி விட்டார். அது காரணம் என்னென்னா, அமித்ஷா எடப்பாடிக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டார், சேர்க்கறது சேர்க்காது உங்கள் இஷ்டம் அப்படின்னு. அப்போது அதை புரிஞ்சுட்ட நயினார் என்ன பண்ணுறார், க்ளீனாக இவங்களை கை கழுவி விட்டார். அப்போது மேட்டர் ரொம்ப கிளியர் ஆகிடுச்சு. அப்போது திரு அமித்ஷாவுடைய ஆசீர்வாதம்ங்கிறது நயினாருக்கு தான் இருக்குது. நயினாருக்கு தான் இருக்குது, அண்ணாமலை கிடையாது. அண்ணாமலை தான் கொஞ்சம் பேட் புக்ஸில் போயின்னு இருக்கார். அமித்ஷாவோட ஒரு பேட் புக்ஸில் போயின்னு இருக்காரு அவர். அதை அவ்வளோ சீக்கிரம் அண்ணாமலை ஆதரவாளர் ஒத்துக்க மாட்டாங்க வச்சுக்கோங்க. அது என்ன நடக்குது இன்னும் கொஞ்சம் நாளில் தெரியும். அக்டோபர் நவம்பரில் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவர் பாஜகவுடைய தமிழக முன்னாள் தலைவர், இவருக்கு யார் அனுமதி கொடுத்தது இந்த கூட்டணி பற்றி பேசுறதுக்கு, அவரை கூட்டணி வரதுக்கெல்லாம் யார் அனுமதி கொடுத்தது? ஏன் போகிறீங்க நீங்கள்? உங்களை ஹூ ஹஸ் ஆத்தரைஸ்ட் யூ? அமித்ஷாவோட குட் புக்ஸ்ல தான் இவர் இல்லையே, பேட் புக்ஸில் போயிட்டா சொல்கிறேனே. நிச்சயமாக சொல்கிறேன், நிச்சயமாக உறுதியாக சொல்கிறேன், அண்ணாமலைக்கும் பாஜக தலைமைக்குமான ஒரு மோதல் இருக்குது. அண்ணாமலை பல பிரச்சனைகளில் மாட்டிட்டு இருக்கான்ற மாதிரி பாஜக வட்டாரத்திலே சொல்கிறாங்க. கடந்த பல நாட்களாக அண்ணாமலை ஆதரவாளர்கள் யாருக்குமே பதவி கிடையாது, பதவியிலேருந்து எடுத்துட்டாங்க, பல விஷயங்கள் அங்கே நடந்துட்டுருக்கு. இவரே கட்சி நிகழ்ச்சி, இப்போ மதுரையில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அதில் பழைய தலைவர்கள்லாம் எல்லாம் கலந்துட்டாங்க. அண்ணாமலை அதில் காணுமே, அதில் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ், பூத் லெவல் அந்த உறுப்பினர்கள்லாம், தலைவர்கள் அவங்களாம் கூட்டம். இப்போ நாளைக்கு பெரம்பலூரில் ஒரு கூட்டம் இருக்குது 25ஆம் தேதி, அதில் இவர் கலந்து பாரான்னு தெரியாது, அது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆனால் எந்த பேனர்லையும் இவருடைய படத்தை போடாதே அடிக்கிறாங்க, அண்ணாமலை படம் போடாவே பேனரில் அடிக்கிறாங்க. சில போது பழைய தலைவர்கள் படத்தெல்லாம் போடும்போது இவர் படத்தை போடுவாங்களான்னு இனிமேல் தான் பார்க்கணும் ஆக்சுவலாக ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது இவரை யார் ஆத்தரைஸ் பண்ணது தினகரனை போய் பார்க்கறதுக்கு? ரெண்டாவது, தினகரனுடைய அந்த ஸ்டாண்ட் ரொம்ப தெளிவான ஸ்டாண்டு. இபிஎஸ் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்க மாட்டேன், நான் வரமாட்டேன், அவரை சொன்னால் வரமாட்டேன், அவர் இருந்தால் வரமாட்டேன். அப்படி இருக்கிறவரை நீங்கள் என்ன கன்வின்ஸ் பண்ணுவீங்க? அப்படி ஒரு ஸ்டாண்டை தெளிவாக எடுத்துட்டாருங்க. நான் சொல்ல மாற மாட்டேன்னு சொன்னார் தினகரன். பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொன்னார், சமம்னாரு. ஆமாம்,
இபிஎஸ் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு போய் நான் கூட்டணியில சேர்ந்தா அது தற்கொலைக்கு சமம்னாரு. அப்போ அவரோட கிளியரான ஒரு ஸ்டாண்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன அவரை போய் என்டிஏ கூட்டணி இழுக்கிறது? அமித்ஷாவே நாளைக்கு இல்லைங்க நாங்கள் சிஎம் கேண்டிடேட்டாக வந்து இவரை வைக்க போதில்லைன்னு அமித்ஷா சொன்னால் ஒருவேளை நம்புவாரே தவிர அமித்ஷாவும் நாளைக்கு சொல்வாரா டவுட் தான். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அவங்க அதிமுகவோட தான் போடுற மாதிரியே இருக்குது. பாஜக கடைசி வரையும் அப்படி தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இந்த நேரத்தில் வேற ஒரு கூட்டணி அவங்களுக்கு அமையறதும் கஷ்டமான காரியம். ஆக்சுவலாக ஒரு 19% 15% ஓட்டு அதிமுக இருக்கிறதுனால பாஜக அவங்களோட தான் போவாங்க. அதனால ஃப்ரீ ஹேண்ட் வந்து எடப்பாடி கொடுத்துட்டாங்க. அப்போது அதுதான் வந்து இந்த நயினார் நாகேந்திர மீட்டிங்கும் அப்புறம் நயினார் நாகேந்திரன் பேசின விஷயங்களும் சொல்லுது. அப்போது இவருக்கு என்ன வேலை ஆக்சுவலாக? அண்ணாமலைக்கு என்ன வேலை ஆக்சுவலாக? அப்போ அண்ணாமலைக்கு அவர் வந்து ஒரு கேப் உருவாயிடுது அவருக்கும் பாஜக தலைமைக்கும். அப்போ அவருடைய திட்டம் ஒன்று தனியாக இருக்கு. அந்த திட்டத்துக்கான ஒர்க்கு அவர் போறார். அந்த திட்டத்துக்கான அடுத்த கட்ட வேலைக்காக அவர் தினகரனை சந்திக்கிறார். 2 பேருக்கு ஒரே எனிமி தான், இபிஎஸ் தான். ஆமாம். அப்போ அவரை எப்படி இது பண்ணுறது, அவரோட அரசியல் எப்படி முடிச்சு ஓரங்கட்டுறது, அல்லது அவர் எப்படி அரசியலில் வீழ்த்துறது அப்படின்றது இன்னும் கொஞ்ச நாள் நான் அங்கே இருந்துட்டு பார்த்துட்டு வரேன்னு அண்ணாமலை சொல்லலாம். இல்லை வந்து டிசம்பர் வரையும் பார்க்கலாம், நீங்கள் டிசம்பர் வரையும் இப்படியே போங்கன்னு சொல்லலாம். எது எப்படி இருந்தாலுமே அண்ணாமலை என் தினகரனோட நோக்கம் ஒன்று தான், எடப்பாடியை வந்து அரசியலில் வீழ்த்துறது தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு தினகரன் சொல்றாரு விஜய் நல்ல கூட்டணி அமைப்பார், விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமையெல்லாம் சொல்றாரு. ஸோ அவருடைய பிளான் சீமான் தலைமையில கூட ஒரு கூட்டணி அமையும் தினகரன் சொல்றாரு. விஜயகாந்தோட அதிகமான ஓட்டு வாங்குவார்லாம் கூட சொல்றாரு, விஜய் வாங்குவார்லாம் கூட தினகரன் சொல்றாரு. ஸோ இது கிளியரா என்னன்னா வந்து அடுத்த கட்டத்துக்கான அண்ணாமலையும் தினகரனும் அடுத்த கட்டத்துக்கான ஒரு விஷயத்தை பேசுறதுக்காக தான் இது சந்திச்சிருக்காங்க. இதுல வந்து என்டிஏ கூட்டணிக்கு தினகரன் இருக்கிற விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது அவங்களுடைய அடுத்த கட்ட மூவ், எடப்பாடி வீழ்த்துறதுக்கான அடுத்த கட்ட மூவுக்கு அவங்க போறாங்க. ஸோ அதுல என்ன அடுத்த கட்டமா போவாங்கன்றதை பொறுத்து இருந்தா பார்க்கணும்.